children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 5.1 கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. யூசிங் த கிவன் பேட்டர்ன் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஸோ இங்கேயும் சம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்னில் மிஸ் ஆகிருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்ன் நல்லா கிளியராக அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இருக்கு. செகண்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த 3 இதுலேயுமே பாருங்க 1 இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 1 2 இஸ் 2, 2 ப்ளஸ் 1 3. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி பாருங்க. 2 3s are 6, 6 plus 1 7, 3 4s are 12, 12 plus 1 13. அப்போ இங்கே கண்டிப்பாக என்ன வரும்? 20. 4 5s are 20 வரும். அப்போ இங்கே என்ன வரும்? 4 5s are 20, 20 plus 1 21. கரெக்டாக இருக்கா? அப்போ இங்கே வந்து 20 ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கு. ஸோ 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும்னு பாருங்க. 5 6 ஆர் 30. அப்போ 6 ஸ்கொயர் வரும். இல்லை நீங்கள் இதோட ஆஃப்டர் நம்பர் கூட பார்த்துக்கலாம். 1 2 2 3 3 4 4 5 5 6 இந்த மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த 2 நம்பர்ஸுமே மிஸ் ஆகிருக்கு. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே வரும். அந்த நம்பர்லேருந்து ஒரு 1 ஆட் பண்ணால் இங்கே நமக்கு ஃபில் பண்ணிடலாம். 6 7s are 42, 42 plus 1 43. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்னை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். வித்தவுட் ஆடிங் ஃபைண்ட் த சம். ஸோ ஆட் பண்ணாமல் நீங்கள் சம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அடிஷன் பண்ண சொல்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து நம்பரை வந்து ஆட் பண்ணாமல் பண்ணணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்பர்ஸை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். 1 3 5 7 9 இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? ஆட் நம்பர்ஸ். கரெக்டாக? அதே மாதிரி பாருங்கள், 1 3 5 7 9 11 13 15 17 19 இதுவும் எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், 19 வரைக்கும் சேம் ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 21 23 எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஆட் நம்பர் ஆட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கிற கிவன் நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான். ஸோ ஆட் நம்பர்ஸ் இந்த மாதிரி கொடுத்து சம் கேட்குறாங்க, ஆட் பண்ணாமல் நீங்கள் சம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எத்தனை ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஸோ ஹியர் there are 5 odd numbers. odd numbers. ஸோ அந்த 5க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து அதுதான். therefore ஸ்கொயர் ஆஃப் 5. ஸ்கொயர் ஆஃப் 5 அப்படின்றது என்னது? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் என்ன வரும்? 25 வரும். அப்போது இந்த 25 தான் ஆன்சர். அதுதான் சம். ஓகேவா? அப்போ therefore 1 + 3 + 5 + 7 + 9 is equal to 5 squared is equal to 25. இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 19 வரைக்கும் ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஹியர் there are 10 odd numbers. therefore square of 10 கண்டுபிடிங்க. ஸ்கொயர் ஆஃப் 10 என்ன வரும்? 10 ஸ்கொயர் is equal to 100 வரும். அப்போது நீங்கள் ஃபைனலாக ஆன்சர் எழுதிடலாம். 1 + 3 + 5 + 7 + 9 + 11 + 13 + 15
plus 17 plus 19 is equal to 100. Understood ஆகுதா? Next third subdivision பார்க்கலாம். Third subdivision எந்த நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ட்ரா 2 numbers 23 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும்? இங்கே வந்து 10 இருந்துச்சு இல்லையா? செகண்டுக்கு வந்து 10 இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 odd numbers ஆட் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளோ வரும்? 12 வரும். ஸோ இங்கே என்ன எழுதணும்? Here there are 12 odd numbers. Therefore, square of 12. Square of 12 is equal to 12 square. 12 square என்ன வரும்? 144 வரும். அப்போ therefore numbers எல்லாம் எழுதிக்கோங்க. 1 plus 3 plus 5 plus 7 plus 9 plus 11 plus 13 plus 15 plus 17 plus 19 plus 21 plus 23 is equal to 144. ஆட் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் இந்த ரூல். ஆட் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எல்லாத்தையும் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு கிடச்சிரும், சம் கிடச்சிரும். ஓகேவா? அதே மாதிரி இன்னும் ஒரு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த ரூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆட் நம்பர்ஸ்மே இந்த மாதிரி நமக்கு ஆர்டராக இருக்கணும். 1 3 5 7 9 இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்மால் டு பிக்கில் இருந்துச்சுன்னா தான் இந்த இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப் சப்போஸ் 1 3 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ 3 ஆட் நம்பர்ஸ் இருக்குது, அப்போ 3 ஸ்கொயர் 9 அந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி கரெக்ட் ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மெத்தடில் செய்யணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8th சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸ்பிரஸ் 49 அஸ் த சம் ஆஃப் 7 ஆட் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா? சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணாமல் அதோட சம் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் இங்கே என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸ். n அப்படின்றது எத்தனை நாளும் இருக்கலாம். 5ஆக இருக்கலாம், 7 நம்பர்ஸாக இருக்கலாம், 9 நம்பர்ஸாக இருக்கலாம், 10 நம்பர்ஸாக இருக்கலாம். எத்தனை ஆட் நம்பர்ஸ்னாலும் இருக்கலாம். அதை எடுத்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது எத்தனை இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ 5 ஆட் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும் அதோட சம். ஓகேவா? சம் ஆஃப் n ஆட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ ஒரு 5 ஆட் நம்பர்ஸ் இருக்குது, அது நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. அதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மால் டு பிக்கில் தான் வரணும். 1 3 5 7 9 இந்த 5க்கு மட்டும்தான் 25 வரும். நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ரேண்டமாக வந்து ஆட் நம்பர்ஸ் பிக் பண்ணிவிட்டு 5 நம்பர்ஸ் நான் பிக் பண்ணிட்டேன், எனக்கு சம் வந்து 25 அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்மால் டு பிக்கில் தான் எடுக்கணும். 1 3 5 7 9 அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே சம் ஆஃப் n ஆட் நம்பர் அப்படின்றது, இந்த n அப்படின்றது நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். எத்தனை ஆட் நம்பர்ஸ் எடுக்கிறீங்களோ அது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதோட சம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த எண்ணையே ஸ்கொயர் பண்ணோன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 49 வந்து 7 ஆட் நம்பர்ஸ் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 49ன்றது என்னது? n ஸ்கொயர். கரெக்டாக? இதுதான் சம். இங்கே 49 அப்படின்றது n ஸ்கொயர். 7ன்றது என்னது? நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். 7 ஆட் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ இது n. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? இப்போ n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n. கரெக்டாக? n ஸ்கொயர் அப்படின்றது இப்போ நமக்கு இங்கே 49 7 ஆட் நம்பர்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். nன்றது நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் என்ன இருந்துச்சு? 7 இருந்துச்சு. அப்போ 7 ஆட் நம்பர்ஸ் வச்சு இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம்? 1 3 5 7 9 11 13 இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49 கிடைக்கும். 1 + 3 + 5 + 7 + 9 + 11 + 13. அந்த ப்ரீவியஸ் சம்மையே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ப்ரீவியஸ் சம்மில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, எத்தனை ஆட் நம்பர்ஸ் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணோம்? அதோட சம் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து அதோட சம்மே கொடுத்துட்டாங்க. இதுதான் அதோட அடிஷன் பண்ணி வர ஆன்சர்.
சம் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அந்த நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ n கொடுத்து n ஸ்கொயர் வந்து ப்ரீவியஸில் பண்ணோம், இங்கே வந்து n ஸ்கொயர் கொடுத்து n கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ n அப்படின்றது என்னது, நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ், எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணி செய்கிறது தான் n. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எக்ஸ்பிரஸ் 121 as the sum of 11 odd numbers. இங்கே வந்து 121ன்றது தான் n ஸ்கொயர், சம் ஆஃப் 11 ஆட் நம்பர்ஸ் 11 அப்படின்றது தான் n. கரெக்டாக? நம்ம இப்போ அந்த 121 எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் சம் ஆஃப் n ஆட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி. n அப்படின்றது 11 ஆட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம், 1 + 3 + 5 + 7 + 9 + 11 + 13 + 15 + 17 + 19 + 21. ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இந்த 11 ஆட் நம்பர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 121 கிடைக்கும். மேலே வந்து எழுதிக்கோங்க, சம் ஆஃப் n odd numbers is equal to n square. Understand ஆகுதா? ஸோ இதுதான் n square. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.